ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். இன்னைக்கு நாம வந்து 20/12/1969 முரளியில 3வது பார்ட் பார்க்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பாபா என்ன சொல்லிட்டு இருந்தார் சிஸ்டர் நேத்து இதுல? ஆமா, இதுல வந்து ம், மென்மை ம், என்பது பணிவு, வெப்பம் ம், என்பது சக்தி ரூபமாகும். 2ம் ம், இருக்கணும் உங்களுக்கு. ம், அப்பதான் அது சிநேக ஸ்வரூபமா இருக்கும். அப்பதான் நீங்க எங்க கூப்பிட்டாலும் ஒரு ம். நொடியில எவர் ரெடி ஆக முடியும். மைதானத்துக்கு வான்னா வந்தீங்கல்ல, அப்போ கரெக்ட். அன்புனால வந்தீங்கல்ல. இப்ப அதே ம், மாதிரி சேவைக்கு எங்க கூப்பிட்டாலும் உடனே போணும். அதுக்கு வந்து ம், இந்த 2ம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ம், அந்த சக்தி ரூபம் எப்படி கொண்டு வர்றதுன்னா, வெப்பம் தான் சக்தி ரூபம். இந்த ம். மெட்டல உருக்குறதுக்கு வெப்பம் வேணும் இல்லையா? வெப்பம். அந்த மாரி ம், உங்களுக்கு அந்த வெப்பம்ங்கிறது சக்தி ரூபம். அந்த ம். சக்தி ஸ்வரூபத்த எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு அத அத சொல்லணும் பிரதர். இத சொல்லும்போது அது வந்து வெப்பம் மெட்டல உருக்குற மாதிரி நம்மள உருக்குறார். அந்த கடினமான நெஞ்சத்த. இயேசு சொல்றாரு, "கடினமான இதயம் கொண்டவர்களா இருக்கிறீங்க நீங்க." அத அப்படியே சாஃப்ட் பண்றாரு. ஸோ அதுக்கு அந்த நம்ம நம்ம கிட்ட கடினமா இருக்கணும். மத்தவங்க கிட்ட கிடையாது. ஸோ அப்ப அந்த சொமானம் சொல்லி சொல்லி, பாபா நினைவிலே மூழ்கி மூழ்கி, குறிப்பா அவருடைய குழந்தை நான். எனக்குள்ள எப்படி இந்த பலகீனம் இருக்கலாம்? அப்படின்னு சொல்றதுல வந்து கவனம் இருந்துகிட்டே இருக்கணுன்றாரு. இன்னொன்னு ராஜான்ற ம், போதை இருக்கணும் அப்படின்னாரு. அது ரொம்ப முக்கியமானது. அது சதா ஓடிக்கிட்டே ம், இருக்கணும். அதனால நான் பணிவா இருக்கிறேன். ஏன்னா நான் ம், சத்யுகத்தின் ராஜா. இங்கத்து ராஜா இல்ல அகங்காரத்துல இருக்கிறதுக்கு. அங்க பணிவா இருக்கிறவங்க தான் ராஜாவாக முடியும். இப்ப அததான் ராமாயணம் போதிக்குது, மகாபாரதம் போதிக்குது, குரான் பைபிளும் போதிக்குது. சோ ஆமா. அத நம்ம அப்புறம் குழந்தை பார்க்கணும். மாரி வேணும் அப்படின்னு சொன்னாரு. குழந்தை வந்து ம். குழந்தை தன்மையா இருந்தா தான் ரீச் ஆக ம். முடியும் நம்ம அப்படின்னாரு. அந்த அளவுக்கு கரெக்ட். மென்மையா, இன்னசென்ட்டா இருக்கணும். அந்த ம். எந்த பேசுறது எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி பேசணும்னு குழந்தைங்க பேச்சு. கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. அது செம சூப்பர் அது. மலர்ந்த ரோஜான்னுவாரு. ஆ ம், அடுத்தது வந்து குறிப்பா எந்த நேரம் அது வந்து அன்பு வெறும் அன்பு மட்டும் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அதுக்கே எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு வந்துட்டீங்க. நகையோ, ட்ரெஸ்ஸோ ம். எத பத்தியும் இருக்க போற இடத்த பத்தி கூட கவலைப்படல. பணக்கார குடும்பத்துல இருந்து ஆமா. வந்திருக்கலாம். ஆனா இங்க அதெல்லாம் இருக்காது. ஆனா பாபா மேல உள்ள அன்பு, ஞானமே கிடையாது. வந்துட்டீங்க. இப்ப கூடவே ஞானமும் ம், குடுத்திருக்கிறேன். ஏன் டிலே ஆகுது? இப்ப ம், சேவை வந்து கீழ பண்ற நேரம் இல்ல. மேல போய் பண்ற நேரம்ன்ற. ஆ அப்ப ம், இந்த உடலை விட்டு வரணும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பேசப் போறாரு. மெயினா பணிவ பத்தி சொல்லியிருந்தாரு. சூக்ஷ்ம தங்க சங்கிலி. தங்க சங்கிலியில இருந்தும் விடுபட்டுட்டீங்க. பட் சூக்ஷ்மமா இருக்குது. அது யார் கண்ணுக்கும் தெரியல. ஸோ அதையும் நீங்க விடணும்ன்றார். குறிப்பாக அந்த ம், உடலை கடந்த நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, மத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்றார். உடலை ஆமா. விட்டு போனா தான் மேல பறக்கிறதே. இல்லையா? இயேசு ம், வந்து அப்படியே பறந்துகிட்டு அப்படியே வரா மாரி நெறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா, சிலுவையில ம், அறைந்த பிறகு அவர் பறக்க ஆரம்பிச்சுட்டார். தன்னை சரண்டர் பண்ணிட்டார் ஃபுல்லா. அந்த இது. ஆ ம், ஸோ இப்ப அந்த சூக்ஷ்ம தங்க சங்கிலி பத்தி பேசுறாரு. ஆ அதை நீங்க இப்ப விடணும். எப்படி ம், நீங்க வந்து எல்லா விதமான பந்தனத்துல இருந்தும் விடுபட்டீங்களோ, அதே மாதிரி உடலின் பந்தனத்துல இருந்தும் விடப்படணும். ஏன்னா கடைசி வரைக்கும் கூட ம். இருக்கிறது இந்த உடம்பு தான். அந்த வீடு ஆமா. வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ கடைசி அதுல அங்க உடம்பும் கிடையாது. அதுவும் வுட்டாச்சு. ஆ ஏன்னா, உடம்பின் பந்தனத்திலிருந்து விடுபடுறதும் ரொம்ப, 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 ரொம்ப கஷ்டமாயிடும்ன்றார் கடைசியில. எப்படி மற்ற ம், பந்தனத்த ஈஸியா விட்டீங்களோ, அதே மாதிரி இதையும் ஈஸியா விடுங்கன்றார். நீங்க கஷ்டப்பட்டு ம், விடணும்னு நெனச்சா முடியாது. அத எப்படி தூக்கி கடாசிட்டு ம், வந்தீங்க அன்புனால, இதையும் அப்படி தூக்கி கடாசிடுங்கன்றார். அதுக்கு தான் ம், சொர்க்கத்திலேயே வாழ சொல்றார். அங்க இருக்கு என்னுடைய குடும்பம், இங்க கிடையாது. எத்தன தடவ உங்களுடைய மைண்ட் அங்க போய்க்கிட்டே இருக்குதோ, அந்த அளவுக்கு இதுல இருந்து வெளில வந்துருவீங்க. சோ அதுக்காக தான் சொர்க்கத்தை பற்றி ம், சொல்லிட்டு இருக்கிறாரு பாபா. அடுத்தது பரந்தாமத்தை பற்றியும். ஏன்னா கடைசி டெஸ்ட் பேப்பரு, கடைசி எண்ணம் தான். உங்களுடைய எண்ணம் என்னவா ம், இருக்க போகுது, உடலை விட்டு வரும்பொழுது? ஐயோ! ஆமா. மனைவிய விட்டுட்டேனே, குழந்தைய விட்டுட்டேனே, சொத்து இங்க இருக்கிறத இத சொல்லாம விட்டுட்டேனே, முடிஞ்சு போச்சு. அதனால தான் இப்பயே ஆமா. இறந்தா மாரி நெனச்சு அப்பப்ப கணக்க முடிச்சுட சொல்றாரு.
இப்ப நான் இறந்தாலும் எந்த எண்ணமும் வரக்கூடாது. அப்படி இருக்க சொல்றாரு. ஆ இதுல பாத்தீங்கன்னா, நெப்போலியன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது, நெப்போலியன் அழுவுறாரு. அழுதுட்டு சொல்றாரு, ம். "நான் இவனுக்குரிய கடமையெல்லாம் நல்லா பண்ணிட்டேன்." அப்படின்னு திருப்தி இப்ப எனக்கு தான் இப்பதான் வருது. விட்டுட்டு போயிட்டா இதுல என்னன்னா, அவன அனாதையா விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு பெண்ணு ஆமா. கையில புடிச்சு குடுத்துட்டா நிம்மதி அப்படின்னு நெனைக்கிறாரு. ஆ சோ அப்ப எல்லா ஆ எல்லா அப்பா, அப்படிதான் அம்மாவுக்கும் நினைக்கிறாங்க. இதான் பிரச்சனை. புடிச்சு புடிச்சு பண்ண குடுக்கணும். முடியலாம் அப்படிம்பாங்க. கரெக்ட். சோ அப்ப என்ன பண்ணணும்னா, கணக்க முடிச்சிடுங்கன்றாரு. அப்பப்ப கணக்கு முடிச்சிடுங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஞாபகம் வராது. அதுதான் முக்கியம். ஆ ஏன்னா, இதுதான் உங்களுடைய கதியை நிர்ணயம் செய்யப் போகுது. கடைசி எண்ணம். ம். ஆ அந்துமதி சோகதி. கடைசி எண்ணம் எப்படியோ, அப்படியே உங்களுடைய கதி நடக்கும். அப்ப சொர்க்கத்தை சிந்தனை, கிருஷ்ணரா பிறக்கப் போறேன்ற அந்த போதையிலே சரீரத்த விட்டீங்கன்னா, அங்க போயிடுவீங்க. இங்க இருக்கிற ஒரு ஆமா. போதையில மாட்டிக்கிட்டா மாட்டிக்கும். அதுக்கு தான் பணக்காரன் வர ம். முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இங்க இருக்கிற போதையில மாட்டிக்குவாங்க. அதுல மாட்டிக்க கூடாது. ஆ இப்ப விஜய் மாநாட்டுக்கு போகும்போது, நெறைய பசங்க ஆக்சிடென்ட் ஆயி இறந்தாங்க. இப்ப அவங்க எந்த ம். நினைவுல இறந்திருப்பாங்க? விஜய் நினைவுல தான் அவரு இறந்திருப்பாங்க. இல்லையா? அந்த போதையில இறந்திருப்பாங்க. பாவம் அவங்க நெலைமை. ஆ அவங்கெல்லாம் கர்மயோட சேர்ந்திருக்கும். அவங்களோட ம். கர்ம கணக்கெல்லாம். கரெக்ட். திருப்பியும் அவர சுத்தி பொறப்பாங்க. அந்த சுத்திக்கிட்டே மாரி இருக்க தான் வேண்டியது தான். பொறப்பாங்களா? கரெக்ட். ஸோ ஈஸியா உடல் பந்தனத்திலருந்து யாரு விடுபடுறாங்களோ, அவங்க தான் மதிப்போட தேர்ச்சி அடைவாங்க. அவங்களுடைய அடையாளம் அதுதான். அப்படியே ம். அததான் பாபா சொல்றாரு, "வெண்ணெயிலிருந்து நூல் எடுக்கிற மாரி வழி தெரியாம வரணுன்றாரு." அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியக்கூடாது. நான் அந்த யோபு கதையில வரும். மகன் இறந்துட்டான்ட்டு வரும். மகள்கள் இறந்துட்டாங்கன்னு வரும். அவனுடைய கோவேரி கழுதை எல்லாம் ஆயிரக்கணக்குல இறந்ததுன்னு வரும். ஒட்டகம் இறந்ததுன்னு வரும். அவன் சொத்தே காலியாகும். அவன் பாட்டுக்கு அமைதியா கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். அப்படின்னுவோம். ஸோ அப்ப ம். அந்த மாரி விடுவதற்கு தயாரா இருக்கிறீங்களா? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஆமா. ஆனா, அது எப்ப சாத்தியம் அப்படின்னா, நீங்க போட்டிருக்கிற இந்த ம். உடம்புன்ற ட்ரெஸ் லூஸா இருந்தா தான் சாத்தியம். இல்ல ட்ரெஸ்ஸே டைட்டா இருந்தா ம். கழட்டுறது கஷ்டம். அதே மாரி தான் உடம்புல உங்களுடைய பற்று டைட்டா இருந்துச்சு. உடலுடைய பற்றுனா, உடல் சார்ந்த எல்லாமே. உறவுகள் எல்லாமே. எது புடிச்சுக்கிட்டு இருந்தாலும், அது டைட்டா இருக்குதுன்னு அர்த்தம். உங்களால ஈஸியா விடுபட முடியாது. அப்ப நம்பளே தான் ம். கட்டி வைக்கிறோம். இதான் கொடுமை. யாரும் கட்டி வைக்கல. நம்பளா கட்டி வச்சுக்கிறோம் எல்லாத்துலயும். இல்லையா? மனைவின்ற ஒரு பந்தனத்துல கட்டிக்கிறோம். பாருங்க அது மனைவி வந்து தாலியே கட்டுறாங்க பாருங்க. அவங்களே போய் கட்டிக்கிறாங்க. அதான் பாக்குறேன். ஈஸியா போயிடக்கூடாதுன்னு 3 முடிச்சு போல இருக்குது. அப்ப அப்ப நீங்க டைட் இருந்துச்சுன்னா, உங்களால ஈஸியா விடுபட முடியாது. அப்ப டைட்டா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, யார் மேலயும் பற்று இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால ஒரு விஷயத்த செக் அதான் பண்ணுங்க. சொல்லுங்க. அவங்களோட பொண்ணு மாப்பிள இது இப்ப ம். முடிச்சு போட்டிருப்பாங்க. அவங்களோட ம். ட்ரெஸ்ஸும், இவங்களோட சாரியும் ஆ. முடிச்சு போட்டு ம். வலம் வருவாங்க இல்லையா? ம். ம். சத்தியம் வேற பண்றாங்க. பிரிய எந்த மாட்டாங்க. கஷ்டத்திலும், நஷ்டத்திலயும் இவள கைவிட மாட்டேன். கடைசி வரைக்கும் கூட ம். இருப்பேன். அவங்களா டைட்டா முடிச்சு போட்டுக்குவாங்க. ஓஹோ! அதுல அக்னிய சுத்தி வந்து சத்தியம் வேற பண்றது. ஓ! விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன்னு சொல்லிட்டு. விடமாட்டேன்ட்டு. ஸோ அந்த மாரி நம்ம பாபாவோட சத்தியம் பண்ணணும். அவங்க அந்த கணவனோட சத்தியம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால செக் பண்ண சொல்றாரு. உங்களுடைய உடல்ன்ற ட்ரெஸ் லூஸா இருக்குதா? இப்ப நெனச்சாலும் டக்குன்னு விட்டுட்டு போ முடியுமா? பாம்பு தோல உரிக்கிற மாரி. பாம்பு தோல் உரிக்க கூட டைம் எடுக்கும் ஆக்சுவலா. பொறுமையா சில மணி நேரம் ஆகும். ஆனா, உங்களால டக்குனு 1 செகண்ட்ல அந்த ம். உடம்புன்ற ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு போயிட முடியுமா? எங்கேயாவது அது சிக்கிட்டு இருந்துச்சுன்னா, உங்களுடைய ம். மனம், பிறகு அந்த ட்ரெஸ்ஸ விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும்ன்ற. ஸோ இதுக்கு பேரு தான் எப்பவுமே எவர் ரெடியா இருக்கிறதுன்றாரு. இல்லையா? டக்குனு கூப்பிட்டா இதோ வந்துட்டேன் பாபா. அது மைண்ட்ல அதான் இருந்துகிட்டே இருக்கணும். ம். மம்மாவோட இதே அதானே. இந்த நொடி கடைசி நொடின்னு சொல்லிட்டு கடைசி மம்மா நொடி. சொல்லிட்டுருப்பாங்க. ம். உங்களோட கரெக்ட், பிராக்டிஸே அதே மாரி. கரெக்ட்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, திடீர்னு மரணம் வரும்னு சொன்னா கூட, இப்ப திரும்புற பக்கம்லாம் தான் வந்துகிட்டு இருக்குது. அப்ப நமக்கு ஆல்ரெடி வந்துட்டா ம், மாரியே ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ள ம், தயாராகணுன்ற ஒரு கவலை மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு கிறிஸ்டின் ஒரு நடிகை, சாந்தி ஏதோ ஒரு பேரு அவங்க பேரு. அவங்க சொல்றாங்க, கிறிஸ்தவ மதத்துக்காக பேசுறாங்க. அப்ப கணவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாராம். ஆ அப்ப ஏதோ சொல்றாங்க, கொலை பண்ணியே வந்துட்டாரு. இப்ப வந்தாருன்னா நான் சந்தோஷப்பட்டுருவேன். ஏன்னா இப்போ தேவனு கட்டிட்டாரு. உடனே பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஈஸின்னு அவங்களே நெனச்சுக்கிட்டாங்க போல இருக்குது. ஆ, ஆ சோ இங்க பாபா சொல்றாரு. அதுக்கு தயார்படுத்துறதுக்கு தானே தினம் தினம் பாபா ஞானத்த குடுக்குறாரு. அங்க என்ன தயார்படுத்துறாங்க? ம், அவங்க என்ன நெனச்சுட்டாங்க, இங்க கஷ்டப்பட்டு இறந்தாலும், எப்படியா இருந்தாலும் பரலோகம் இயேசு புடிச்சிட்டாருன்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா இங்க அந்த ஆனந்தமாக சரீரத்தை விடணும்ன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதுக்காக தான் சூக்ஷ்மவதனத்துக்கு வாங்க, பரந்தாமத்துக்கு வாங்க, சொர்க்கத்துக்கு வாங்கன்றாரு. அங்க வந்து வந்து அங்க அந்த அந்த திரிலோக சஞ்சாரி. ஆ. அப்ப இங்க இருக்கிறது எங்கேயோ நடக்கிற மாரி ஃபீல் ஆகணும். அப்படியே பட்டும் படாம இருக்கிற மாரி தெரியணுன்றாரு. நினைச்ச நேரம் செகண்ட்ல அங்க போகணும். மாறி, மாறி அங்க போயிட்டே இருந்து ம். பிராக்டிஸ் பண்ணிட்டா, நம்ம கடைசியில உயிரும் அதே மாரி நிஜமா டக்குனு. போறோமா, இல்லையான்னே தெரியாது. அந்த மாரி தெரியாது. டக்குன்னு போயிடும். கரெக்ட். ஆமா. ம். எப்பவுமே கீழ வர பழக்கம் இல்லன்னா, அப்பயும் வரமாட்டோம். சூப்பரா இருக்கும். மாட்டோம். ம். ஏன்னா, அந்த கடைசி நேரத்தின் காட்சிகள் மேல இருந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும். கீழ இருந்து பார்த்தா செத்து போயிட்டோம். இல்லையா? எங்க பார்த்தாலும் கடல் அடிச்சுட்டு போறது. இப்ப நம்ம அமெரிக்கா மூழ்க நிலநடுக்கம் வர்றத கேட்கிறோம். எங்கெங்கேயோ வர்றத கேட்கிறோம். நமக்கு ஒண்ணும் ஆகல. ஏன்னா இங்க வரல. ம், அப்ப இங்க ம், வர்றதுக்கு முன்னாடி நீங்க மேல வந்துடுன்றாரு. அததான் அவரு சைகையா கொடுக்குறாரு. வர்றதுக்குள்ள நீ ரெடி ஆயிடு அப்படிங்கிறாரு. சோ ஒவ்வொரு விஷயத்திலும் யாரு ரெடியா இருக்கிறாங்களோ, எவர் ரெடியா, அவங்க தான் இந்த மாரி சரீரத்தை விடுவதற்கும் எவர் ரெடியா இருப்பாங்கன்றார். ம், பிரம்மா பாபாவ பார்த்தீங்கல்ல, எப்படி அவரு எவர் ரெடியா இருந்தார். கூப்பிட்ட ம், அந்த செகண்டே கிளம்பிட்டார். ம், அவரு வந்து, ஐயோ! நான் போயிட்டா குழந்தைங்க என்ன பாபா என்ன அனாதையா விட்டு போயிட்டியேன்னு நெனச்சாரா? இல்ல குழந்தைங்கள ம், சந்திக்காம நான் எப்படி போவேன்னு நெனச்சாரா? ம். அதுக்கு தான் செய்விப்பவர் செய்ய வச்சுட்டு இருக்காரு. நான் இல்லன்னா வேற ஒருத்தவங்கள வச்சு செய்ய போறேன். இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, உமாராணின்னு ஒரு சகோதரி அன்னதானம் பண்றாங்கல்ல, நம்ம சேனல்ல கூட பேசியிருக்கிறாங்க. அவங்க இத ம், சொல்றாங்க எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவங்க வந்து ஏதோ அவங்க வீட்ட இருக்க விடல போல இருக்கு ஹவுஸ் ஓனரு. அதனால ம், நான் வந்து வேற ஏதோ ஒரு ஊர் பக்கம் போறேன்னாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்கலாம் ம். நம்பி அவங்க என்ன நம்பி அங்க இருக்கிறாங்க. கடவுள நம்பி இருக்கிறாருங்க. நான் இல்லன்னா யார் மூலமா பார்த்துக்குவாரு. நான் எங்க இருந்தாலும் அன்னதானம் பண்ணணும் அவ்வளோதான். எவ்வளோ தெளிவா இருக்கிறாங்க இல்லையா? சூப்பரான பாயிண்ட் இது. அந்த ஆத்மாலாம் பாபா குழந்தை ஆகணும். பார்ப்போம். ஆகுது. ம். ம், சோ பாபா இத பத்தி சிந்திக்கல. எச்சரிக்கை ம், மணி வந்தது, எவர் இடியேட்டர். அதான் கோயில்ல மணி வைக்கிறாங்க போல இருக்குது. டைங் ரெடி ம். வந்துட்டேன் பாபான்ட்டு. அதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லா மத கோயில்லயும் ஆ, இருக்கு, இந்து கோயில்லயும் இருக்குது. அதோட மட்டும் இல்லாம டக்குன்னு அந்த கடவுள் நினைவு வரணுங்கிறதுக்கு தான் அந்த பெல் அடிக்கிறது. ஆ சூப்பர். அது கேட்டாலே மைண்ட் கல்யாணம்னா இதாயிடும். ம். கெட்டி மேளம் கொட்டுறாங்கன்னா, வேற எந்த அசுப வார்த்தையும் வெளில ம். தெரியக்கூடாது. அதாச்சும் காதுல ம். விழக்கூடாது. அந்த ஒரே ம். எண்ணம் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். கெட்டி சூப்பர், மேளம் கெட்டி சூப்பர், மேளம்னோனே சூப்பர். இப்டி இப்டி பூவ டன் டன் போடுவாங்க டன் இல்லையா டன் 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 ஆசீர்வாதமா. டன் 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 அந்த டன் ஒரு கேட்கும். எண்ணம் மட்டும் சூப்பர், அதுக்காக தான் அந்த சூப்பர். மாரி ஒரு வாவ்! அந்த வாவ்! வாவ்! டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் போக்கடிக்கிறதுக்கு. செம்ம பாயிண்ட். அதனால தான் சங்கருக்கு கூட அந்த உடுக்க குடுத்திருப்பாங்க. ஆமா. ன்னு கேட்கும் இல்லையா? டம்முருன்றாங்க. ஆ சோ அவருக்கு எச்சரிக்கை வந்தவுடன் அவரு ரெடி ஆயிட்டார். எப்படி முடிஞ்சது? ஏன்னா அவரு ட்ரெஸ்ஸ ஈஸியா லூஸா வச்சிருந்தார். அதனால அந்த ம். ட்ரெஸ்ஸ ஈஸியா கழட்டிட்டு போயிட்டார். ஆமா. அதனால தான் நீங்க இத ஒவ்வொரு வினாடியும் பயிற்சி பண்ணணும்ன்ற. இப்ப போ முடியுமா? ரோட ம். கிராஸ் பண்ணும்போது போ முடியுமா? ஒரு பஸ் ம். ஏறும்போது கூப்பிட்டா போ முடியுமா? இல்ல ஏறுனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல உடம்பே போது அது ஏறி போனா என்ன? இறங்கி போனா என்ன? ஆ சோ டக்கு டக்குன்னு ரெடியா இருக்கணும். ம். சங்கமிகத்துடைய மகிமையே பாபா எப்படி உடல்ல இருந்தே விடுபட்டு இருந்து காட்டினார். ம். சோ இது சிவபாபாவ சொல்றாருன்னு நெனைக்கிறேன்.
2 பேருக்குமே அது பொருந்தது. பட் சிவபாபா வந்தாலும் கொஞ்சம் கூட ஒட்டல இல்ல, அந்த உடம்புல. ஆமா. ம். ம். டக்குன்னு வர்றாரு, டக்குன்னு போயிர்றாரு. ஸோ இது ஆக்சுவலா பிரம்ம பாபாவ தான் சொல்றாரு. இல்ல சிவபாபாவுக்கும் பொருந்தும். அதனால தான் அவரால 1 வினாடியில விடுபட முடியுதுன்றாரு. சிவபாபாவுக்கும் அது பொருந்தும் தான். அவரும் அப்படித்தானே வராரு, டக்குன்னு போயிர்றாரு. ஸோ யாரு அதிக காலம் இந்த மாரி விடுபட்டே இருக்கிறாங்களோ, அவங்களால தான் 1 வினாடியில விடுபட முடியுன்றாரு. ம். ஆக்சுவலா உடம்புல வர பேய் கூட அவ்வளோ சீக்கிரம் போகாது. அத அடிச்சு ம். மிரட்டி ஆமா. கிரட்டில அடிச்சு ஓட்டுவாங்க. அ அதிலயே நெறைய பேய் ஏமாத்திடும். ஏமாத்திட்டு அங்கேயே ம். இருந்துக்கும். ஆ ஆ. ஒருவேள நீண்ட காலமாக இந்த விடுபட்டு இருக்கிற பயிற்சி இல்ல அப்படின்னா, இந்த உடல் மேல இருக்கிற அன்பே அந்த ஆத்மாவை வருத்தப்பட வைக்கும். பச்சாதாபப்பட ம். வச்சிடும். இந்த உடம்பு என்ன ம். ஏமாத்திடுச்சு இல்லையா? அதுக்கு ஏதாவது ம். கிடைச்சா இந்த உடம்பு அடிக்கும். அட பாவி செத்து போன பொணமே! உன்னால நான் ஏமாந்துட்டேனேன்னு நெனைக்கும். அது எவ்வளோ பெரிய ஆமா. விஷயம் இல்லையா? ஸோ இது வந்து மயான கொல்லையில அந்த அம்மனுடைய உருவத்த வந்து படுத்துட்டு இருக்கிற மாரி மண்ணிலேயே செஞ்சு வச்சிருப்பாங்க சுடுகாட்டுல. அத ஏறி மிதிப்பாங்க எல்லாரும் ம். கடைசியில. ஸோ அந்த உடல் ம். உணர்வை அடிச்சு துவம்சம் பண்ணா தான் நம்ம தேவதை நிலைய அடைய முடியும். ஸோ ம். அதுக்காக தான் உடம்பெல்லாம் நீங்க அத அது வேலைக்காரனாவே ட்ரீட் பண்ணுங்கன்றது. ம். இல்லையா? ஸோ ஆமா. வேலைக்காரன வந்து எல்லா இடத்துக்கும் இட்டு போ மாட்டாங்க. வெளியிலே நிறுத்தி வச்சுட்டு. ம். அது மாரி நீ இங்கேயே இரு, நான் சொர்க்கத்துக்கு போறேன்ட்டு போ வேண்டியது தான். அதனால தான் அந்த செருப்போட கம்பேர் பண்றாரு. கோயிலுக்குள்ள ம். செருப்பு போட்டு போ மாட்டாங்க. வெளியிலே கழட்டி விட்டு போயிடுவாங்க. அது எவ்வளோ ஆனா இப்ப அதனால எல்லாம் அதுக்குன்னே பிஞ்ச செருப்பு போட்டு போறாங்க. நல்ல செருப்பு வீணா போயிடும்ன்னு பிஞ்சு செருப்பு போட்டு போறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, இது பிஞ்சு போன செருப்பு தான் உடம்புன்றாரு. கலியுகத்தின் ஆமா. இறுதியில. ம். இதுல என்னன்னா, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான செருப்பு சொர்க்கத்தின் உடம்பு. அதையே நாம ஆனந்தமா விடுறோம். இதுல ஊறப்பட்ட நோயி, உறவுகள் ஊறப்பட்ட துரோகம். ஆனா இத விட மாட்றோம். இதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஆத்ம சக்தி இழந்ததுனால இப்படி இருக்குது. சோ அந்த அதான் உடல் அந்த உடல் ம், நடக்கிறதுனால தான் அந்த விட முடிய ம். மாட்டேங்குது, இந்த உடம்ப. கண்டிப்பா, அதுதான் நாம நெனச்சதுனால தான் இவ்ளோ தூரம் ம். பற்று வந்துருது. கண்டிப்பா. சோ உடல் மேல உள்ள அன்பு ஆத்மாவை பச்சாதாபப்பட வைக்கும். இது செம லைன். மறக்கக்கூடாத லைன். ம். அதனால உடம்பு மேல உங்களுக்கு அன்பு இருக்கக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போயிடும். பெண்களையே சொல்லுவாங்க. பெண்கள வளர்க்கும்போது என்னைக்கா இருந்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போறப்ப தானே. அதனாலே பற்று ம். இல்லாம வளர்ப்பாங்க அப்பா, அம்மா. ஆமா. இப்பல்லாம் உட்கார்ந்து அழுதுட்டு ம். இருக்கிறாங்க. ஏன்னா பற்று வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பற்று இல்லாம வளர்ப்பாங்க. அவங்க வளர்க்கும்போதே வந்து ரொம்ப ரஃப்பா வளர்ப்பாங்களாம். அப்பதான் அங்க போனா ம். நினைவு வரக்கூடாது. அப்பா, அம்மா வீட்டு நினைவு. இத விட அது பெட்டரா ஃபீல் ஆகணுன்ட்டு. அத கொடுமைன்னு நெனச்சுட்டாங்க இப்ப. இப்ப அங்க கொடுமைய அனுபவிக்கிறாங்க. இதோட ம். கம்பேர் பண்ணி அவங்களால அங்க இருக்க முடியல. ஆ. அதுதான் பிரச்சனை. செல்லம். ஆ அது. செல்லம். ஏன்னா இப்ப நெறைய பேர் வந்து கேட்கறாங்க. எங்க அப்பா என்ன கட்டி புடிச்சதே இல்ல. என்ன பேசினதே இல்ல. நெறைய இந்த நீயா நானா ப்ரோகிராம்ல பேசுறாங்க. இந்த சரண்யா விகேடி பாலனுடைய மகள் சைக்காலஜிஸ்ட் சரண்யா. அவங்க கூட சொன்னாங்க. எங்க அப்பாலாம் எங்கள கட்டி புடிச்சு பேசினதே கிடையாது. ஒரு அன்பா கூட ஆமா. அந்த பேசுனதில்ல. ஆ. ஆமா. அந்த காலத்துல யாரெல்லாம் பக்கத்துல உட்கார வச்சு ம். பேசுவாங்களே தவிர, தொடக்கூட ம். மாட்டாங்க. பொண்ணுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா. ரொம்ப நல்ல கண்டிப்பா. மார்க் வாங்குனா கெட்டிக்காரி அப்படின்னு லேசா முதுகுல தட்டிட்டு போயிருவாங்க அப்பா. அவ்வளவுதான். மத்தபடி அவ்வளோதான். பக்கத்துல உட்கார வச்சு பேசுறது, அன்பா கொஞ்சுறது அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா. ஆக்சுவலா பசங்கள கூட அப்பா அப்படி கொஞ்ச மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க ஐயான்னு கூப்பிடுவாங்க பசங்க மரியாதையா. ம். அ அதனால தான் அந்த மரியாதை அடிச்சு இருந்தது. ம். ஆண அடிச்சு பொண்ண போத்தி வளர்க்கணும். அதாவது ஓ! பொத்தி பொத்தி வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ம். அந்த மொத்தத்துல பழமொழி. 2 பேருமே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அத அழகா இவங்க சொல்லியிருப்பாங்க. நெப்போலியனுடைய இன்னொரு மகன், கல்யாணம் ஆகாத சின்ன பையன். அ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்பா, அம்மா வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஹாய் அ அப்படி பேசுவாங்க. ஏன் அப்படித்தானே பேசணும்? கிடையாது. அவங்க அம்மாவுக்குரிய ஸ்தானத்த குடுக்கணும் நம்ம. அது எல்லாரும் மறந்தே கரெக்ட். போயிட்டாங்க. இல்லையா? அவங்களுக்கு அம்மா எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? அம்மாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அது இல்லாம போயிடுது இப்ப. அப்படின்னு சொல்லியிருந்தார் சூப்பரா. சோ அப்பான்னா ஒரு பயம் இருக்கும் அந்த காலத்துல எல்லாருக்கும்.
கண்டிப்பா. அப்பா ம். வாசலுக்கு வராங்கன்னோனே கப்சிப்புன்னு வீடு அமைதியாயிடும். பசங்க கரெக்ட். உள்ளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தா கூட, அப்படியே டக்குன்னு. கம்முனு அந்தந்த இடத்துல உட்காந்துருவாங்க. அப்பா வராருன்னு உடனே ஒரு பயம் இருக்கும். ம். பயமும் மரியாதையும் இருந்துச்சு. இப்ப அது இல்ல. இல்ல. கரெக்ட். அது ஒரு பெரிய காரணம். இன்னைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே. குழந்தைக்கும் அப்பா மேல பயம் இல்ல. மனைவிக்கும் கணவன் மேல பயம் இல்ல. எங்கேயும் எதுவுமே இல்ல. கேட்டா எல்லாம் சமம் அப்படின்ட்டு. ஆ சோ இங்க மெயினா வந்து அந்த மாதிரி உடம்ப ட்ரீட் பண்ணணும்ன்ற. இல்லையா? அது உங்களுக்கு கீழ தான். நீங்க தான் மேல இருக்கிறீங்க. ஆத்மா. இல்லையா? அந்த ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால தான் கோயில்ல அந்த பிரகாரத்துல இருக்கிற சிலைகள் நம்மள விட கொஞ்சம் உயரத்துல இருக்கும். சுத்தி வரும்போது ஆமா. இருக்கக்கூடிய சாமி கூட பார்த்தீங்கன்னா, உயரத்துல தான் இருக்கும். சோ எந்த விதத்துல அவங்க உயர்ந்தவங்கன்னா, ஆத்ம உணர்வுல. ம். ஆத்மான்றதுல தான் முக்கியத்துவம் குடுத்தாங்க. உடம்ப தன் காலுக்கு கீழ போட்டு வச்சிருந்தாங்க. சோ அதான் நடராஜர் ம். காலுக்கு கீழ ஒரு அரக்கன் இருக்கிற மாரி காட்டுவோம். அடுத்தது அம்மனுக்கு கீழயும் ஒரு அம்மன் முகம் இருக்கிற மாரி காமிப்பாங்க. ஆ, மாரியம்மனுக்கு ஆ தான். அவங்களுடைய முகமே தான் அது. அறுத்து கீழ போட்டுருக்காங்க. "போ, நான் சொல்றத கேளு" அப்படின்ட்டு. சோ அப்ப அந்த முகத்துல தான் ஆ மனம், புத்தி இருக்குது. அப்ப அது அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால உடம்பு மேல அன்பு வைக்காதீங்க, ஏமாத்திடும். எப்படி சொல்றாரு பாருங்க. இல்லையா? ஆ கண்டிப்பா ஏமாத்திடும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நெறைய பேர் வந்து ம். லவ் பண்ணும்போது யாரோ சமீபமா சொன்னாங்க. "ஏய் அந்த பொண்ணெல்லாம் லவ் பண்ணாதடா, அது ஏமாத்திடும்." அப்படின்ட்டு. ஏதோ கேரளா பொண்ணோ ம். ஏதோ ஒண்ணு. ஆ அந்த மாரி. ஆனா, அப்படி எல்லாரும் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது கண்டிப்பா ஏமாத்தும் உடம்பு. ஏன்னா மனிதனுக்கு அதிகபட்ச பற்று தன் உடம்புல தான் இருக்கு. அதனால ம். வைக்காதீங்க. தன் உடம்புன்னு இல்ல, எந்த உடம்புலயுமே வைக்காதீங்கன்றார். குறிப்பா தன் உடம்புல. இல்லையா? அதிலிருந்து விடுபட்டு ஒளியாவே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, மற்றவர்களையும் உங்களால ஒளியா பார்க்க முடிஞ்சா, நீங்க ஒளியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உடம்ப பார்க்கிறீங்கன்னா, நீங்களும் உடலா தான் இருக்கிறீங்க, ஏமாறுவீங்கன்னு அர்த்தம். சோ இதுல ம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ எந்த அளவுக்கு இதிலிருந்து நீங்க விடுபட்டு இருக்கிறீங்களோ உடல்ல இருந்து, அந்த அளவிற்கு உலகத்திற்கு பிரியமானவர்களாக நீங்க இருப்பீங்க. எவ்வளவு சூப்பர் பாருங்க. அப்பதான் இந்த நியாயமாக ம். உங்களால நடந்துக்கவே முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நீங்க பண்ண வேண்டிய முயற்சி, முக்கியமான முயற்சி இதுதான். சேவைக்கு அங்க வரணும். அதுக்கு இந்த உடல விட்டுட்டு வரணும். அப்ப உலகத்துக்கும் உங்கள பிடிக்கணும். உங்களுக்கும் உலகத்துல உள்ள எல்லாரையும் பிடிக்கணும்னா, ஆத்ம உணர்வுல இருந்தா தான் பிடிக்கும். இல்லாட்டினா இந்த மதம் ம். அது இதுன்ட்டு வெறுப்பு வர ஆரம்பிச்சுரும் தானாவே. சோ அதுலருந்து வெளியில வரணும். அதனால எனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தா தான் நான் போவேன்னு இருக்காதீங்க. நோய்க்கான அறிகுறி வந்தா தான் நான் போவேன். ஆ அப்ப நான் முயற்சி பண்ணிக்கிறேன். இப்ப ம். மம்மாவுக்கு கேன்சர்ன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த மாரி எனக்கும் ஏதாவது வரும்ல. அப்படி நெனைக்காதீங்க. அது இப்பலாம் டக்கு டக்குன்னு இறக்குறாங்க. சின்ன வயசுல இறக்குறாங்க, ஸ்கூல்ல இறக்குறாங்க, காலேஜ்ல இறக்குறாங்க. சோ அதனால அந்த நேரம் நான் என்ன சரி பண்ணிக்குவேன்னு நெனைக்காதீங்க. அப்படி கிடையாது. ஏன்னா, குழந்தைங்களுடைய ஒவ்வொரு மரணமும் தனித்துவமாக இருக்கும். அதன் மூலம் அப்பா வெளிப்படுற மாதிரி இருக்கும்ன்றார். மரணத்தின் மூலமாக ம். வெளிப்படும்ன்றார். அப்ப அது ம். தனித்துவமா இருக்கும்ன்றார். இல்ல இப்ப ம். ராகவேந்திரர் அந்த இதுக்குள்ள புகுந்துகிட்டு சரீரத்த விட்டாரு. ஆனா விட்டாரான்னு நமக்கு தெரியாது. மேல மூடிட்டாங்க. பட் ஆனா புத்த ஆமா. துறவிகள் அந்த மாரி விடுறாங்க. அப்படியே ஜெபமாலைய ம். ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே டக்குன்னு விழுந்துடுறாங்க. அப்படியே தூக்கிட்டு போறாங்க. அப்ப இந்த ராகவேந்தர் சொல்லுவாங்க. நான் ம். உருட்டிட்டே இருப்பேன். ஆ அங்க நின்ன எப்ப உடனே. நான் கை அப்ப எனக்கு மேல மூடிருங்க அப்டிம்பாரு. கடைசி செங்கல வச்சுருங்க அப்டிம்பாரு. ஓ! அப்டின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பேன். அது ஆ நின்றும். கரெக்ட். நின்ன உடனே செங்கல் கடைசியா வச்சு மூடிருவாங்க. ஓ! அப்ப அதே மாரி அவர்களையே அப்படி வெளிப்படுத்துறாங்க பக்தி மார்க்கத்துலன்னா, பாபா நம்மள எப்படி வெளிப்படுத்துவார்? சோ அதனால ரெடியா இருக்கணும். அந்த சிரிச்ச முகம் மாறாம இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஆ இது யாரோ வெளிநாட்டுல ஒரு கன்னிகாஸ்திரி இந்த மாரி இறந்திருந்தாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டு படுத்துட்டு இருக்கிற மாரியே இருந்துச்சு. அவங்களுக்கு கேன்சர்ன்னு ஏற்கனவே ஆமா. சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்தா தூங்குற மாரியே தான் இருந்துச்சு. சிரிச்ச முகத்தோட. சோ அப்ப நம்ப எப்படி ரெடியா இருக்கணும்? இருந்திருக்கிறாங்க. ம். ம். கரெக்ட். சோ
அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரணம் வராது. விதவிதமான ரூபத்துல வரும். அதனால மம்மாவையே நினைச்சுட்டு அதே மாரி எனக்கு வரும்லாம் நினைச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ ரொம்ப கம்மியான குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி தனித்துவமான மரணம் நாடகத்தில் நினைவு செய்யப்படுது. அதன் மூலமாக தந்தை குழந்தை மூலமாக வெளிப்படுத்தப்பட்டார். ஆக்சுவலா இயேசுவே ஒரு பாதிரியார் சொன்னாரு, அவரு சாகல. அவர் பிதாவே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி, அவர் தன் ஜீவனை விட்டார். அதாவது அவருடைய அனுமதியோட போச்சு. அவங்களே அப்படி சொல்றாங்க. இல்லையா? ஆ யாருக்கு ஒரு விசேஷ குணம் இருக்குதோ, அவங்களால மட்டும் தான் இத பண்ண முடியும். அது பாபா எடுத்துட்டு போறது அந்த அவ்யக்த முறையில அப்படியே ஒண்ணு சொல்லி, அடுத்தது ஒண்ணுத்துக்கு கியூரியாசிட்டிய தூண்டி, அது அப்படியே அடுத்தடுத்த பாயிண்ட்க்கு எடுத்துட்டு போவாரு. சோ ரொம்ப கம்மியானவர்களுக்கு தான் இந்த பாகம் இருக்குது. அவங்க கடைசி வரைக்கும் பாபா வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இல்லையா? இப்ப வார்த்தையினால வெளிப்படுத்துவாங்க, குணத்தினால வெளிப்படுத்துவாங்க, கடைசியில மரணத்தினாலயும் வெளிப்படுத்துவாங்க. அந்த மாரி ரொம்ப கம்மியானவர்களுக்கு தான் இந்த பாகம் இருக்குதுன்றாரு. ஏன்னா இது ரொம்ப பெரிய பாடம். ஸோ கடைசி வரைக்கும் அந்த ஆத்மாக்களின் மூலமாக பாபா வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பார். அந்த மாதிரி ஆத்மாக்கள் கண்டிப்பாக சக்தி நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீண்ட காலமாக உடலற்ற பயிற்சியில் இருந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்பதான் அது முடியும். ஒளியாகவே தன்னை உணர்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு வினாடியில தேகமற்ற நிலைக்கு மாறிடுவாங்க. அப்ப அந்த பயிற்சியிலே இருக்கிறவங்களால மட்டும்தான் அது முடியும். வேற எந்த எண்ணமும் இல்லாம இருக்கிறது. இருந்தாலும் ஏதாவது உங்க முன்னாடி வந்துச்சுன்னா, அல்லது சேவையிலே சில குழப்பங்கள், பலவிதமான சமஸ்காரம் முதல் இந்த மாதிரி விஷயங்கள் உங்க முன்னாடி வந்துச்சுன்னா, உங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கணும்னா, ஒரு வினாடி இல்ல. அதை விட ஏன்னா ஒரு வினாடி கூட ரொம்ப பெருசுன்றாரு. அதை விட கம்மியான நேரத்துல நினைக்கிறதும், செய்யறதும் ஒரே டைம்ல இருக்கும். போகணும்னு நெனச்சா அடுத்த செகண்ட் போயிடணும். இங்க சேவையில இதாகுது, அதாகுது. அப்ப அப்ப அதுலருந்து விடு. ஏன்னா சேவையில செய்யும்போது நம்மள அறியாம அதுல மாட்டிக்குவோம். சோ அதுக்கு தான் பாபா ஆத்ம உணர்வுல உட்கார்ந்துகிட்டே முரளிய கேட்க சொல்றாரு. கேட்டுட்டு இருக்கும்போதே கூட போலாம்ல. ரெடியாகவும் இருக்கணும். குறிப்பா சேவை செய்யும்போது. ஆ அதுக்கு தான் சொல்றாரு. எண்ணம், சொல், செயல் 3ம் சமமா இருக்கணும். நினைக்கிற நேரத்துல அத செய்யணும்ன்றாரு. நினைக்கிறது ஒரு நேரம், செய்யறது ரொம்ப நேரம் கழிச்சு இருக்கக்கூடாதுன்றாரு. அதனால யோசிச்சுட்டு, பிறகு அதுக்கு கடின உழைப்பு அதை அமல்படுத்துறதுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அப்படி டக்குன்னு நான் தான் நெனச்சா உடனே நடக்குமே! அப்படி பண்ணணும். இப்ப நீங்க எதையாவது பற்றி நினைத்த பிறகு தான், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்களால அந்த நிலையில ஸ்திரமாக முடியுது. ஒரே சீராக முடியுது. அத திரும்ப திரும்ப சொல்லி நான் ஆத்மா, அமைதியான ஆத்மா, அமைதியான ஆத்மா சொல்லி சொல்லி எடுத்துட்டு வர வைக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த விசேஷமான ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரே நேரத்தில் நினைக்கும் பொழுதே அத பண்ணிடுவாங்க. இல்லையா? அந்த முரளி படிக்கும்போதே அந்த சொரூபத்துக்கு வந்துடணும்னு பாபா சொல்லுவாரு. அதனால நினைக்கிறதுக்கும், அந்த நிலைக்கும், அந்த நிலையில வர்றதுக்கும் வித்தியாசமே இருக்காது. எந்த செகண்ட் நினைக்கிறாங்களோ, அந்த செகண்டே அது ஆகிடும்ன்றாரு. அந்த மாரி யார் பயிற்சி கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ, அவர்களால தான் இந்த சேவைக்கான பிள்ளையார் சொல்லி பண்ண முடியும். மேல வந்து பண்ணக்கூடிய சேவை. சோ ரொம்ப கம்மியான ஆத்மாக்கள் தான் அதற்கு கருவிகளாக இருக்கிறாங்க. அதிகமானவர்கள் கிடையாது. ரொம்ப மைனாரிட்டின்றார். சோ அவர்கள் மீது இங்கு மலர் தூவப்படும். இறுதியில யாரு இந்த மாதிரி மதிப்போட பாஸ் ஆகுறாங்களோ, அதாவது ஒரு செகண்ட்ல சரீரத்தை விடுறாங்களோ, அவங்க ஆம்,
இறுதியிலும் அவர்களுக்கு வந்து மலர் தூவப்படும் சாக்கார ரூபத்துல. ஆஹ் அதே மாதிரி பக்தர்களால, துவாபர யுக பக்தர்களால மலர் தூவப்படும் அப்படின்னு சொல்றாரு. So, அது துவாபர யுகத்திலயா இல்ல இப்பவே வான்னு தெரியல. ஏன்னா கடைசி நேரத்துல அங்கங்க நடக்கும். இந்த அங்கங்க சாகார ரூபத்துன்னு சொல்லிட்டாரு. இப்பவே 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 கடைசி நேரத்துல கரெக்ட் அந்த பக்தர் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க இல்லையா? கடைசி புரிஞ்சுக்குவாங்க. நேரத்துல காட்சி புரிஞ்சுப்பாங்க. கிடைக்கும், காட்சி ஆனா கிடைக்கும் அவங்க இல்லையா? பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்ப ம் நம்ம காட்சி காட்டுவார். காட்சி ம் காட்டும் போது அந்த மலர் தூவும். மலர் தூவ ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு பெரிய பார்ட் எல்லாம் இருக்குது பாருங்க இல்லையா? கடும் குளிர், கடும் பனி. பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல கடந்து வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு வெளியில சம்பந்தமே இல்லாம அம்மன் சிலை இருக்கும். எதுவுமே இருக்காது, கட்டாந்தரையா இருக்கும். சோ அந்த மாதிரி ஆகும்பொழுது அந்த அம்மன் ஸ்வரூபம் இருக்குதுன்றது எப்படிதான் பக்தியில வெளிப்படுதோ தெரியல. அல்லது ஒருவேளை அந்த இடத்துல ஒரு காலத்துல ஊர் இருந்து இல்லாம போச்சா என்னன்னே தெரியல. அது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கும் ஊருக்கு வெளியில. நிறைய கனவுல ம் வந்தது கனவுல வந்ததுன்னு ம். சொல்லி தானே வைக்கிறாங்க சாமி. ஓ கோயில் கட்டுறது, சாமி கரெக்ட். வைக்கிறது எல்லாமே கனவுல வந்து கரெக்ட். அதே மாதிரி நான் இந்த இடத்துல நான் இந்த ம் இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல வை அப்படின்னு சொல்லிட்டு கனவு வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படியெல்லாம் பாபா வெளிப்படுத்தாரு, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வர்றதுக்கு முன்னாடி நமக்கு பிறந்த நாளும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாபா வர்றதுக்கு முன்னாடி அவருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆஹ் அதனால இறுதியில் அவங்க தான் பாபாவை வெளிப்படுத்துவார்கள் இறுதி வரைக்கும். அவங்களுடைய மரணமே சேவையை செய்யும் இதே அளவுக்குன்ற. இப்ப பக்தியிலே ஜீவ சமாதின்ட்டு அந்த மரணத்துக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது இல்ல. உண்மையில அது நம்மளுடைய நினைவு தான் அவங்களுக்கு போகுது. சோ மரணத்தின் மூலமாக கூட சேவை நடக்கும். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பெங்களூர்ல கர்நாடகால எப்படியோ ஒரு பையன் இறந்துட்டான். ஏதோ ஏதோ ஒரு ஏதோ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால முதல்வரே வராரு இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக. அப்ப வரும்போது அவங்க அம்மா பாபா போட்டோ வச்சுட்டு அவங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். குழந்தை இறந்து கிடக்குறான், அது இல்ல அது போயிடும், சிரிச்ச முகத்தோட ஞானம் கொடுக்குறாங்க. டிவியில வருது. இதுதான் தைரியம் இல்லையா? இதை விட அப்ப பெரிய வாய்ப்பு கிடைக்காது இல்ல. அவரும் அந்த நேரம் இல்லம்மான்னு சொல்ல முடியாது இல்ல. ஆமா. சூப்பரா இருந்துச்சு அது. டிவில வந்தது அங்க கன்னடால. சோ குழந்தைகள் சேவைக்கான கருவிகளாக இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ முதல்வருக்கு இவங்க ஆறுதல் தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் இங்க பெரிய விஷயம். அதே மாதிரி பாபா சொல்றாரு, நீங்க ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருந்தா உங்களை பார்க்க வரவங்களுக்கு ஞானத்தை கொடுங்கன்ற. அந்த நேரம் உங்க கூட சண்டை போட மாட்டாங்க. மத்த நேரம் விதண்டா பேசுறவங்க கூட சரி ஏதோ கொஞ்சமாவது பேசுறாரு பேசட்டும்ட்டு கேட்பாங்க. குழந்தைங்க தான் சேவைக்கான நிமித்தமே. அல்லது தாய் தந்தையா அவங்க குப்தமா இருக்கிறாங்க, மறைமுகமா இருக்கிறாங்க. சேவையில மம்மா பாபா வந்து முதுகெலும்பு, ஆனா முன்னாடி வைக்கிறது குழந்தைங்கள தான். ஏன்னா இந்த பாகத்துல வந்து மம்மா பாபாவுக்கு கிடையாது, ரோல் கிடையாது. இந்த மரணம் அடையிறது, மரணம் அடையும் பொழுதும் வெளிப்படுத்துறது, இதுல மம்மா பாபாவுக்கு வேலை கிடையாது. இங்க மம்மா பாபான்றதே வந்து சிவபாபாவை தான் சொல்றாரு. தாயுமாக தந்தையுமாக இருக்கிறது சிவபாபா தான். சோ வெளிப்படுத்த வேண்டியது நீங்க தான் பண்ணி ஆகணும் இல்லையா? உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன், அதன்படி நடந்து வெளிப்படுத்த வேண்டியது நீங்க தான். சோ குழந்தைங்க தான் அப்பாவை வெளிப்படுத்துவாங்க. இதற்கான மெடல் உங்களுக்கு இறுதியில் கொடுக்கப்படும். அப்படியே காட்சி கிடைக்கும் பாருங்க. நம்ம பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணும். சென்னையில ஒர்க் பண்ணும் பொழுது அப்ப ஒரு ஃப்ரெண்டு ஒர்க் பண்ண சொல்லலாம், நம்ம பண்ற வேலைக்கு இந்த சம்பளம் எல்லாம் அதிகம்டான்ட்டு. 8,000 ரூபாய். பட் அது அப்ப 10 வருஷம் முன்னாடி. சோ நம்ம பண்ற வேலைக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம். சும்மா காலை கேட்போம், அவ்வளவுதான். காலை கேட்டுட்டு அதுல கொஞ்சம் லாகின் பண்ணுவோம், அதுவே அதிகம். அந்த மாதிரி அப்ப சொர்க்கத்தை அததான் பாபா சொல்றாரு, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்க அடைய போறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்ற. அங்க பிரதட்சணம் பண்றாங்க, முள்ளு குத்தி இழுக்கிறாங்க, அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒண்ணுமே பண்றது கிடையாது. நாடகத்துல சில குழந்தைகளுக்கு மட்டுமே அந்த மாதிரி மெடல் கிடைக்குது. அதனால பாபா சொல்றாரு,
நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி மெடல் அடையறதுக்கு நீங்க கருவி ஆக முடியுமா? கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அந்த கொஞ்சத்துல ஒருத்தரா வர்றதுதான் கெத்து. கோடியோட ஒருத்தரா இருக்கிறது கெத்து கிடையாது. இல்லையா? 10ஓட 11ஆ இருக்கக்கூடாது. தனியா இருக்கணும். அப்ப லாஸ்ட்ல கூட 108ல ம். வரலாம்னு சொல்லியிருக்காருல்ல. ஒரு கண்டிப்பா. 108 தான் கிடையாது. நான் எத்தனை 108 வேணாலும் ஆஹா. பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முறையில சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. சோ அதனால அப்படி நான் கருவி ஆகுவேனா? ஆகி இருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. ம். ம். அடுத்த லைன் சொல்றாரு. இதெல்லாம் சீனியர் தாதிங்க, சீனியர் பிரதருங்க தான் பண்ணுவாங்கன்னுலாம் கிடையாது. யாரு வேணாலும் ஆக முடியும். இதான் ம். முக்கியமான விஷயம். ஏன்னா நெறைய பேரு அப்படிதான் சென்டர்லயே சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாரு பாபா. 9,00,000 ரெடி பண்ணிட்டாரு. ஏன் சத்யுகமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கலாம் திரேதா யுகம் தான். இவங்களுக்கு மட்டும் தனியா பாபா முரளி எடுத்தாரு போல இருக்குது. சோ பாபா சொல்றாரு, பாபா சொல்றாரு வயதானவங்க கடைசி தான் ஆ ம போவாங்கன்னு சொல்லிட்டார்ல மம்மா ஏற்கனவே. மம்மா பாபாவ தவிர எதுவுமே முடிவாகலன்ட்டாரு. கடைசியில தான் ரெடி ஆகும்ன்றார். அதனால யார் வேணாலும் ஆக முடியும். புது ரத்தினங்கள் கூட அற்புதம் செஞ்சு காட்டும்ன்றார் கடைசியில. ம். அதனால சேவையில் புதுமைத்தன்மையை எடுத்துட்டு வாங்க. எப்படி உங்கள்ல புதுமைத்தன்மை எடுத்துட்டு வரீங்க இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா உங்க குணத்தை மாத்திக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தேவையில் கூட புதுமைத்தன்மை எடுத்துட்டு வாங்க.